இப்பொழுது நாங்கள் இவ்வளவு நேரமும் நரம்பு தொகுதியினுடைய மனிதனுடைய கட்டமைப்புகளை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த நரம்பு தொகுதியில் காணப்படுகின்ற பொதுவான ஒழுங்கீனங்களை பற்றி நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். இதிலே உங்களுக்கு பாடத்திட்டத்தின்படி 4 தரப்பட்டுள்ளது. 1 உளச்சிதைவு, 2 உளச்சோர்வு, 3 அல்சீமியரின் நோய், 4 பார்க்கின்சனின் நோய். இந்த 4ல் நாங்கள் முதலாவது உளச்சிதைவை பற்றி பார்ப்போம். உளச்சிதைவு இது நிஜமாக திரிபுபடுத்தப்பட்ட உணர்வை கொண்டிருக்கும் மனநோய் கட்டங்களால் வகைப்படுத்தப்படும் தீவிரமான மனக்குழப்ப நிலையாக கருதப்படும். அவர்களால் செவி மடுக்கக்கூடிய குரல்களை மாத்திரமே அவர்கள் அனுபவிப்பார்கள். ஏனையவர்கள் தமக்கு எதிராக சதி செய்து தீங்கு இழைப்பார்கள் என நினைப்பார்கள். உளச்சிதைவு நோய் ஒரு நரம்பு ஊடுகடத்தியாக கொண்டுள்ள நரம்பு வழிப்பாதையின் பாதிக்கும் ஒழுங்கீனம் என சான்றுகள் பரிந்துரைக்கின்றன. இரண்டாவதாக நாங்கள் உளச்சோர்வு. மூளையிலுள்ள நரம்பு ஊடுகடத்திகளின் அளவில் ஏற்படும் மாற்றங்கள் பாரம்பரியம், உளவியல், சமூக மற்றும் சுற்றாடல் சார்ந்த சிக்கலான பல காரணிகளின் கூட்டாக உளச்சோர்வு ஏற்படுகின்றது. இவ்வொழுங்கீனத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் அழுத்தத்திற்கு உட்பட்ட மனநிலை, நித்திரை கொள்வதில் ஒழுங்கீனம், பசி மற்றும் சக்தி மட்ட நிலைகளால் பாதிக்கப்படுவர். இவர்களின் சுவாரஸ்யமாக அல்லது வசீகரமாக அனுபவிக்கக்கூடிய மனநிலைகள் நீடிப்பதில்லை. சில வேளைகளில் தீவிரமான ஊசலாடும் மனநிலையை கொண்டிருப்பர். இதற்கென மூளையில் நரம்பு ஊடுகடத்திகள் செயற்பாட்டை அதிகரிக்கக்கூடிய வினைத்திறனான சிகிச்சை முறைகள் உண்டு. அடுத்தது 3வது அல்சீமியரின் நோய். மனம் சார்ந்த செயல்கள் சீர்கெடுதல், உதாரணமாக தடுமாற்றம், ஞாபக இழப்பு. நோயாளி படிப்படியாக ஆடை அணிதல், குளித்தல், உண்ணுதல் என்பவற்றை தாமாக இழப்பர். மக்களை அடையாளம் காணும் ஆற்றலை இழப்பர். அவர்களின் குடும்ப அங்கத்தவர்களை கூட காண முடியாதவர்களாக இருப்பார்கள். இந்நோயின் காரணம் மூளையில் விசேடமாக மூளைய மேற்பட்டையில் நரம்பு கலங்கள் மீள முடியாதவாறு அழிவுக்கு உள்ளாகி ஞாபக தொழிற்பாடு சீர்குலையும். இந்நோய் வயதானவர்களில் காணப்படும் நோயாகும். இதில் பாரம்பரியமும் சம்பந்தமுடையது. இந்நோயை குணப்படுத்த முடியாது. அடுத்த 4வது பார்க்கின்சனின் நோய். பார்க்கின்சனின் நோய் இது அசைவை ஆரம்பிப்பதில் கடினமான நிலையாகும். ஒழுங்கற்ற இயக்க செயல்முறை, மூளை நோய்கள் செயல்தன்மை, தசையின் அசைவின் இயல்பாக்கமும் கட்டுப்பாடும் அற்ற தன்மை. இந்நோயாளி மெதுவான அசைவையும் அசைவினை ஆரம்பித்தலில் கடினமும், சமநிலை குறைபாடு, மாறாத தசைப்பதன் விளைவாக முக வெளிப்பாடு அற்ற நிலை, பேச்சில் குழப்பம், முடிவில் தசையின் சிலிர்ப்பு கூடும். முடியின் தசையின் சிலிர்ப்பும் கூடும். உதாரணமாக கை நடுக்கம், தலைநடுக்கம் என்பன. இந்நோய் மூளையில், அதாவது நடுமூளை மூளைத்திரட்டில் நரம்பு கலத்தினால் விடுவிக்கப்படும் நரம்பு செலுத்தி டோபாமைன் படிப்படியான அழிவு. டோபாமைன் உயிர்ப்பிறப்புக்குரிய அமைனாகும். இந்நோய் வயதானவரிடம்
பொதுவாக காணப்படும் நோய். பாரம்பரிய காரணிகள் சம்பந்தப்படலாம். இந்நோய் குணமாக்க முடியாது, ஆனால் சிகிச்சை அளிக்கலாம். இப்போது நாங்கள் மனிதனின் புலன் கட்டமைப்பும் தொழில்களையும் பற்றி பார்ப்போம். முதலாவதாக பொதுவான அம்சம், இது விசேடமான தூண்டலை அறிந்து கொள்ளும். விசேடமான கட்டமைப்பு அத்துடன் தூண்டலை அறிந்து கொள்ளும் விசேட கலம் அல்லது அங்கம் அல்லது உபகல கட்டமைப்பு ஆகும். புலன் காண்டல், காண்டல் என்பது தூண்டல் ஒன்றை அறிந்து கொள்ளும் சக்தி. புலன் காண்டலுக்காகவும் விளங்கிக் கொள்ளலுக்குமாக தூண்டல் சக்தியை மென்சவ்வு அழுத்தமாக மாற்றி மைய நரம்பு தொகுதிக்கு தாக்க அழுத்தமாக கடத்தும் இயல்புடையது. சில புலன்கலங்கள் விசேடமான நரம்பு கலமாகும். ஒரு சீர்திடநிலையை பேணுவதற்காக உடலின் அக புற நிலைகள் பற்றி தகவல்களை மைய நரம்பு தொகுதிக்கு புலன்வாங்கிகள் அறிவிக்கின்றன. விசேட புலன்வாங்கிகள் வெளிச்சூழலில் உருவாகும் தூண்டல்களை அறிந்து கொள்ளும். அதேபோன்று அகச்சூழலில் உருவாகும் தூண்டல்களையும் அறிந்து கொள்ளும். புலன்வாங்கிகளின் அடிப்படை இயல்புகள். அடிப்படை இயல்புகள் 6 அங்கே தரப்படுவதை பார்க்கலாம். 1. தனித்துவமான தூண்டல்களை வாங்குவதற்கு விசேடமாக வடிவமைக்கப்பட்ட கட்டமைப்பு ஆகும். இது ஒரு கலமாயிருக்கலாம், அல்லது ஒரு அங்கமாயிருக்கலாம், அல்லது ஒரு உபகல கட்டமைப்பாக இருக்கலாம். 2. தூண்டலை அறிந்து கொள்வதற்கு தூண்டல் தாங்கள் கொள்ளளவு மட்டத்தில் அல்லது அதிலும் கூடுதலாக காணப்படும். தூண்டலை சக்தியாக மாற்றி, அதாவது ஒளிச்சக்தி மென்சவ்வு அழுத்த சக்தியாக மாற்றிய பின்னர் தாக்க அழுத்தமாக கடத்தப்படும். 4. எப்போதும் நரம்பு தொகுதியுடன் இணைக்கப்பட்டிருக்கும். 5. தூண்டல் சக்தி தாக்க அழுத்தமாக மாற்றுவதற்கு உள்ளாகும் போது புலன் தகவல்கள் வலிமை அடையும். இச்செயல் பெருப்பிக்கப்படுதல் எனப்படும். ஆங்கிலத்தில் அதை ஆம்பிளிஃபிகேஷன் என்று சொல்லுவார்கள். 6. தூண்டல் தொடர்ச்சியாக இருக்கும்போது அநேக வாங்கிகள் துலங்கலை, அதாவது தூண்டற்பேற்றை குறைவானதாக காட்டும். இது புலன் இசைவாக்கம் எனப்படும். உதாரணம், செறிவான கடுமையான மனத்தை தொடர்ச்சியாக நுகரும் போது மனத்தின் தூண்டல் படிப்படியாக குறைந்து சில நிமிடங்களில் நின்றுவிடும். அடுத்தது புலன்வாங்கிகள் வகைகள். தூண்டலை அறிந்துணரும் இயல்பின் அடிப்படையில் புலன்வாங்கிகள் வகைப்படுத்தப்படும். மனித உடலில் காணப்படும் புலன்வாங்கிகள் அநேக வகைகள் உண்டு. அவை 1. ரசாயன வாங்கிகள், 2. வெப்ப வாங்கிகள், 3. ஒளி வாங்கிகள், 4. பொறிமுறை வாங்கிகள், 5. நோ வாங்கிகள் என்பனவாகும். முதலாவது ரசாயன வாங்கிகள். படத்தை பாருங்கள். ரசாயன தூண்டிகளுக்கு இவ்வாங்கிகள் துலங்கல் அடையும். ரசாயன பதார்த்தங்கள் எப்போதும் புலன்கலங்களை தூண்டுவதற்கு நீரில் கரைய வேண்டும். ரசாயன வாங்கிகள் சுவை வாங்கிகளையும் மனநோச்சி வாங்கிகளையும் உள்ளடக்கியது. இவ்வாங்கிகள் மனம், சுவை, புலன் உணர்வுகள் நடுத்தரமானது. சில இரசாயன வாங்கிகள் விசேட இரசாயனங்களால் அறிந்துணரப்படும். உதாரணம், சுற்றோட்ட தொகுதியில் கார்பன் நீர் ஆக்சைடு ஆகும்.
பாருங்கள், முதலாவது சுவை வாங்கிகள் 5 வகையாக விவரிக்கப்படும். இனிப்பு, புளிப்பு, கசப்பு, உவர்ப்பு, யுமாமி என்று சொல்லப்படுகின்ற உப்புக்களும் கலந்த சுவைகள். ரைட். சுவை வாங்கிகளுக்கு உருமாற்றப்பட்ட மேலணிக் கலங்கள் சுவை அரும்புகளாக ஒழுங்கமைக்கப்பட்ட வாங்கிக் கலங்களாகும். சுவை அரும்புகள் சிம்பியில் காணப்படும். இவை நாக்கின் சிறிய வெளிநீட்டங்களாகும். சுவை அரும்புகள், சுவைக்கலங்கள், ஆதாரக் கலங்கள், புலன் நரம்பு முடிவிடங்கள் என்பவற்றை கொண்டிருக்கும். சுவையை அறிந்து கொள்வதற்கு புலன்கலத்தை சூழவுள்ள பாயியில் கரைய வேண்டும். அத்துடன் வாங்கிகளுக்கு பரவலடைதலும் வேண்டும். இரண்டாவதாக நாங்கள் மனநுகர்ச்சி வாங்கிகளை பார்ப்போம். இதில் வாங்கிக் கலங்கள் நரம்பு கலங்கள் ஆகும். நாசிக்குழியின் மேற்பகுதியில் உள்ள மேலணியில் மனநுகர்ச்சி கலங்கள் அமைந்துள்ளன. நாசிக்குழியின் சீதப்படைக்கு கலங்களின் வாங்கி முனைகள் நீட்டப்பட்டிருக்கும். வாசனை நறுமணம் உள்ளவை இப்பிரதேசத்தில் கரையும் போது வாங்கிக் கலங்கள் தூண்டப்படும். அத்துடன் நரம்பு கணத்தாக்கங்கள் அவற்றின் அச்சுருளை வழியே மூளையில் உள்ள மனநுகர்ச்சி குழிக்கு கடத்தப்படும். அடுத்த மூன்றாவது பாருங்கள், வெப்ப வாங்கி. வெப்ப வாங்கிகள் வெப்பத்திற்கென விசேடமாக்கப்பட்ட புலன் வாங்கிகளாகும். உடலின் அகச்சூழல் உடல் மேற்பரப்பில் உள்ள சூடு குளிரை அறிந்து உணரக்கூடியது. தோலில் அமைந்துள்ள வெப்ப வாங்கிகள் உடல் மேற்பரப்பின் வெப்பத்தினை அறிந்துணரக்கூடியது. அதேவேளை உள்ளுறுப்புகளுக்கூடாக சுற்றியோடும் குருதியின் வெப்பநிலையை பருவ கீழில் உள்ள வெப்ப வாங்கிகள் அறிந்து கொள்ளும். தோலில் உள்ள வெப்ப வாங்கிகள் ஒன்று குரோசின் முனைவுக்குமுள் ரூபினியின் உரை சூடுவாங்கி, குரோசின் முனைவுக்குமுள் குளிர்வாங்கி, ரூபினியின் உரை சூடுவாங்கி, சுயாதீன நரம்பு முடிவிடங்கள் குளிர்வாங்கி. பருவ கீழில் உள்ள வெப்ப வாங்கி விசேடமடைந்த நரம்பு கலங்களாகும். அடுத்ததாக ஒளிவாங்கி. ஒளிவாங்கி பாருங்கள், ஒளிக்கு உணர்வுடையன ஒளிவாங்கிகளாகும். மனிதனின் கோல் கூம்புகள் என அழைக்கப்படும் இரு பிரதான வகைகளாக ஒளிவாங்கி கலங்கள் கொண்டுள்ளன. கோல்கலங்கள் பாருங்கள், ராட் ஷேப், ஒளிக்கு மிகவும் உணர்திறன் உள்ளது. ஆனால் நிற வேறுபாட்டை அறிந்து உணராது. இரவு நேர பார்வைக்கு உதவுகின்றது. கருப்பு வெள்ளைக்கு மாத்திரம் உணர்வுடையது. ஹோன்கலங்கள் கூம்புகள் என்று சொல்லப்படும். இவை நிறப்பார்வைக்குரியதாகும். ஆனால் இரவு நேர பார்வைக்கு சிறிதளவு உதவும். அதிக அளவு உணர்ச்சியற்று காணப்படுகிறது. 3 வகையான கூம்புகள் உண்டு. பார்வ நிறமாலையில் வேறுபட்ட உணர்வை ஒவ்வொன்றும் கொண்டுள்ளது. சிறந்த தூண்டல் சிவப்பு, பச்சை அல்லது நீல ஒளி ஆகும். அடுத்ததாக பாருங்கள், பொறிமுறை வாங்கிகள். பொறிமுறை சக்தியிலிருந்து உருவாகும் அமுக்கம், தொடுகை, இழுவை, இயக்கம், ஒலி போன்றவற்றின் தூண்டலுக்கு தூண்டற்பேரை காட்டுபவை.
மனித உடலில் பின்வரும் பொறுமுறை வாங்கிகள் உண்டு. 1. தொடுகை வாங்கிகள். இது தோலின் மேற்பரப்புக்கு அண்மையாக அதிகமாக காணப்படுகிறது. பாருங்கள், மெசினரின் சிறுதுணிக்கைகள் மென்மையான தொடுக வாங்கி, மேக்கலின் வட்டத்தட்டுக்கள் மென்மையான தொடுக வாங்கி, சுயாதீன நரம்பு முடிவிடங்கள் தொடுகை வாங்கி. 2. அமுக்க வாங்கி. இது பசினியன் சிறுதுணிக்கையாகும். தோலின் ஆழமான பகுதியில் உண்டு. பலமான தொடுகை வாங்கி. 3. அதிர்வு வாங்கிகள். அநேக தொடுகை வாங்கிகள் அதிர்வை அறிந்துணரக்கூடியன. உதாரணம், மெசினரின் சிறுதுணிக்கை, பசினியரின் சிறுதுணிக்கை. உட்காதிலுள்ள ஒலி அதிர்வுக்கு அதிர்வை அறிந்துணரும் கோட்டியில் உள்ள தனித்துவமான புலன்மயிர். உட்காதில் உள்ள தலவாயில் உள்ள புலன்மயிர் புவியீர்ப்பையும் அறவட்ட கால்வாயில் உள்ள புலன்மயிரை அசைவையும் அறிந்து உணரும். அடுத்தது நோவாங்கி. நோவாங்கிகள் தீவிரமானவற்றிலிருந்து உருவாகும் தீமையான நிபந்தனைகளுக்குள்ளான அமுக்கம் அல்லது வெப்பநிலை இழையங்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தும். குறிப்பிட்ட இரசாயனங்களில் ஏற்படும் தூண்டலை அறிந்து உணரக்கூடியது. உடலின் வேறுபட்ட பகுதியிலிருந்து உருவாகும் விசேட நரம்பு முடிவிடங்கள் இழையத்தின் சேதத்தை அறிந்துணர முடியும். இறுதியாக நோ மூளையினால் அறிந்துணரப்படும். இப்போது நாங்கள் மனித கண்ணின் கட்டமைப்பை முதலில் நாங்கள் பார்ப்போம். மனித கண். பாருங்கள், படத்தை பாருங்கள். பார்வைக்கு பொறுப்பான அங்கம் கண் ஆகும். இது கண்விழிக்கு முற்புறமாகவும் விழிவன் படலம் எல்லப்படுத்தியுள்ள மெல்லிய ஊடுபோடக்கூடிய மென்சவ்வு காணப்படும். இது பிணிக்கை எனப்படும். கச்சுவரானது 3 இழையத்தினால் ஆன படைகளை கொண்டுள்ளது. 1. வெளி நாட்படை. இது வன்கோதும் விழிவன் படலத்தை முடியாது. 2. நடுக்கலன் படை. தோலுரு, பிசிறுடல், ஐரிஸ் என்பவற்றை கொண்டது. 3. உள் நரம்பு படை. இது விழித்திரை பகுதியை உடையது. கண்விழிக்கு உட்புறமாக வில்லை, கண்ணாடி பொருள், நீர்மய பாய்பொருள் என்பனவும் காணப்படும். முதலாவதாக வெளிநாற்படையாலான வன்கோதை பற்றி பார்ப்போம். வன்கோது வெள்ளை நிறம், ஒளி ஊடுருவ மாட்டாது. கண்விழியின் பக்க பிற்பக்கமாக காணப்படும் மிக வெளிப்புறமான படை. முற்பக்கமாக விழிவன் படலம் என அழைக்கப்படும் தெளிவான ஒளி ஊடு புகவிடக்கூடிய மேலணியினாலான மென்சவ்வுக்கு இணைக்கப்பட்டிருக்கும். கண்ணின் வடிவத்தை நிலைநாட்டும். கண்ணின் வெளியீட்டு தசைகளை இணைக்க உதவும். இது ஒரு வகை வன்கூட்டு தசைகளாகும். இவை நேர் சரிவு தசைகள் என பெயரிடப்படுகின்றன. 2. விழிவன் படலம். ஒளி விழிவன் படலத்தினூடு ஊடுருவி விழித்திரையை அடையும். இது குருதிக்கலன் எதுவும் அற்றது. முற்பக்கமாக குவிவானது. ஒளிக்கதிர்களை முறைவடையச் செய்து விழித்திரையில் குவிக்க உதவும். தோலுரு வன்கோதுவுக்கு உடன் அடுத்து கீழாக காணப்படும். மெல்லிய நிறமேற்றப்பட்ட படை.
அதிகளவான குருதிக்கரன்களை உடையது. பிசிர் உடல் தோலுறுப்படையின் முற்பக்க தொடர்ச்சி. இது அழுத்தமான தசை நார்களை, அதாவது பிசிர் தசையையும் சுரப்பி மேலணிகளையும் உடையது. அழுத்தமான தசை நார்களின் பெரும்பகுதி வட்டமானது. எனவே பிசிர் தசைகள் ஒரு இறுக்கியாக தொழிற்படும். பிசிறுடல் தாங்கி இணையத்தினால் வில்லியை அந்த இடத்தில் தாங்கி வைத்திருக்க உதவுகிறது. வில்லையின் பருமனும் தடிப்பும் இத்தாங்கும் இணையத்திற்கு இணைக்கப்பட்டிருக்கும். பிசிர் தசை நார்களின் சுருக்கமும் தளர்வினால் கட்டுப்படுத்தப்பட முடியும். மேலணிக்கலங்கள் நீர்மய உடநீரை சுரக்குகின்றன. 4வது ஐரிஸ் கதிராளி. வட்டமானது நிறப்பொருள் கலங்களினாலான ஒரு நிறமுள்ள உடல் ஆகும். கண்ணிற்கு முற்புறமாக அமைந்தது. பிசிர் உடலிலிருந்து முற்புறம் நீட்டப்பட்டது. விழிவன் படலத்துக்கு பிற்புறமானது. வில்லைக்கு முற்புறமானது. இது மளமளப்பான தசைநாரின் 2 படையினார் ஆனது. வட்ட ஆரை கட்டுக்களாக ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. ஐரிஸின் மத்தியில் உள்ள துவாரம் கண்மணி எனப்படும். இது ஐரிஸ் கண்மணியின் பருமனை மாற்றுவதனால் கண்ணினுள் செல்லும் ஒளியின் அளவை கட்டுப்படுத்தும். இது தன்னாட்சி நரம்பு தொகுதியினால் கட்டுப்படுத்தப்படும். இது மேலதிகமாக ஊடுருவும் ஒளியினை கட்டுப்படுத்தும். வில்லை அடுத்த வாரங்கள். வில்லை கண்மணிக்கு உடன் பின்னாக காணப்படும் கட்டமைப்பு. இது மீள்தன்மையானது, இருபக்கம் குவிவானது, புரதத்தினாலானது, ஒளி ஊடுபுகவிடும் தட்டினாலானது, ஊடுபுகவிடும் உறையினால் சூழப்பட்டிருக்கும். கண்ணின் முற்புறமாக உள்ள பொருளில் இருந்து தெறிப்படையும் ஒளிக்கதிரை முறிவடையச் செய்து பிம்பத்தை தோற்றுவிப்பதற்கு விழித்திரையில் குவிக்கும். வில்லையின் தடிப்பு மாற்றம் அடைவதனால் விழித்திரையில் குவிப்பதற்கு முறிவடையும் ஆற்றலை மாற்றக்கூடியது. அடுத்ததாக நீர்மய உடநீர். இது வில்லைக்கு முற்புறமாக காணப்படும் தெளிவான நீர்த்தன்மையான திரவம். காணில் தடை ஏற்பட்டு பாய்பொருளானது பார்வை குறைபாட்டை ஏற்படுத்தும் குளுக்கோஹோமாவை தோற்றுவிக்கிறது. இது நீர்மய உடநீர் போஷண பதார்த்தங்களை வழங்குதல், விழிவன் படலத்திலிருந்து கழிவுகளை அகற்றுதல். விழிவன் படலம் வில்லைக்கும் அதன் உறைக்கும் குருதி வழங்கல் இல்லை. வில்லைக்கு பிற்புறமாக ஜெலி போன்ற ஊடுபுகவிடக்கூடிய கண்ணாடி உடநீர் உண்டு. இது போதுமான அளவு விழித்திரையை தாங்குவதற்கு உள் அமுக்கத்தை, தோலுறவுக்கு எதிராக அமுக்கத்தை நிலைநாட்டும். அத்துடன் கண்விழி சுருங்குவதிலிருந்தும் தடுக்கும். விழித்திரை. விழித்திரை என்பது கண்ணின் அதி உட்புற எல்லப்படுத்தியாக உள்ளது. இது 3 படைகளை கொண்டிருக்கும். வெளிப்புறமாக நிறமேற்றப்பட்ட மேலணி, நடுப்புறம் ஒளிவாங்கி படை, உட்புறம் படை நரம்பு கலங்களை கொண்டிருக்கும். ஒளிவாங்கி படை இது புலன்கலங்களை, அதாவது கோர்க்கலங்கள், கூம்புகள் என்பவற்றை உடையது. இவைகள் ஒளி நிறப்பொருட்களை உடையது. இவை ஒளி கதிர்களை நரம்பு கணத்தாக்கமாக மாற்றக்கூடிய தன்மை உடையது.
விழித்திரை பிற்புறமானது. விழித்திரையின் மைய முற்பகுதி விழித்திரை மஞ்சள் பொட்டு கொண்டிருக்கும். மஞ்சள் புள்ளியின் மத்தியில் சிறிய பள்ளம் உண்டு. இது மைய சிற்றரக்கம் எனப்படும். இதில் கூம்புக்கலங்கள் மட்டும் காணப்படும். விழித்திரை முற்பக்க பகுதி கோலிலும் பார்க்க கூம்புக்கலங்களை குறைவாக கொண்டிருக்கும். மூக்கு பக்கத்திற்கு மஞ்சள் இடத்தினுடைய ஏறக்குறைய 0.5 சென்டிமீட்டரில் விழித்திரையின் எல்லா நரம்புகளும் பார்வை நரம்பாக மாற்றப்பட்டிருக்கும். விழித்திரையின் சிறிய பகுதி, அதாவது கண்ணை விட்டு செல்லும் பார்வை நரம்பு குருட்டிடம் அல்லது பார்வை தட்டு ஆகும். இவை ஒளிவாங்கிகள் அற்றவை. ஒளிவாங்கி கலங்கள் 2 வகை: கோள்கலங்கள், கூம்புகள். இக்கலங்களின் வெளித்துண்டத்திலுள்ள மென்சவ்வின் தட்டுக்களின் கட்டு ஆனது பார்வை நிறப்பொருளை பதித்துள்ளது. கோலில் பார்வை நிறப்பொருள் ரொடப்சின் ஆகும். இது ஒளிக்கு உணர்வுடையது, ஆனால் நிறத்தை வேறுபடுத்தி அறியாது. ஆனால் இரவில் பார்ப்பதற்கு முடியும். ஆனால் கருப்பு வெள்ளையை மட்டும் உணர்ந்து கொள்ள முடியும். கூம்பில் பார்வை நிறப்பொருள் போட்டோப்சின் ஆகும். இது நிறப்பார்வையை வழங்குகிறது. இரவு பார்வைக்கு மிகச்சிறிய பங்களிப்பை வழங்குகிறது. இவை குறைந்தளவு உணர்ச்சி உடையது. 3 வகையான கூம்புகள் உண்டு. ஒவ்வொன்றும் பார்வை நிறமாலை வேறுபாட்டைக்கு உணர்திறன் உடையது. சிவப்பு, பச்சை, நீல ஒளிக்கு சிறப்பான துலங்களை உடையது. அடுத்து நரம்பு கலங்கள். அநேக வகையான நரம்பு கலங்கள் உண்டு. இருமுனைவு கலங்கள், திரட்டு கலங்கள் என்பன உட்பட காணப்படுகிறது. அடுத்த மனித கண்ணின் தொழிற்பாடு பற்றி இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். பார்வைப்புலத்தில் பொருளினால் தெறிப்படையும் ஒளியானது கண்ணுக்குள் செல்லும். தெளிவான பார்வையை பெறுவதற்கு பொருளிலிருந்து தெறிப்படையும் ஒளி பார்வை புலத்தினுள் முக்கியமாக வில்லையினால் முறிவடைய வேண்டும். அத்துடன் ஒவ்வொரு கண்ணின் விழித்திரையில் அவை குவிக்கப்படும். விழித்திரையில் தெளிவான பிம்பத்தை உற்பத்தியாக்குதலில் செய்முறையானது ஒளிக்கதிர்கள் முறிவடையும். கண்மணியின் பருமன் மாற்றமடையும். அத்துடன் தன்மயமாதலுக்கும் உட்படும். பின்னர் விழித்திரையின் ஒளிவாங்கி கலங்கள் ஒளிச்சக்தியை அழுத்த மாற்றத்துக்கு, தாக்க அழுத்தத்துக்கு இட்டு செல்லும். இது பார்வை நரம்பினோடு மூளைக்கு பார்வை பொருளின் காண்டலுக்கு உட்படுத்தும். விழித்திரையில் கோலின் தூண்டல் கருப்பு வெள்ளைக்கு இட்டு செல்லும். கூம்புகள் ஒளிக்கு நிறத்திற்கும் உணர்ச்சி உடையது. எனவே அவற்றை உயிர்ப்பாக்குவதற்கு பிரகாசமான ஒளி அவற்றுக்கு தேவையானது. அத்துடன் கூர்மையான தெளிவான நிறப்பார்வையும் வழங்கும். பார்வை ஒளியின் வெவ்வேறு அலைநீளங்கள் கூம்பில் உள்ள ஒளி உணர்வுகள் நிறப்பொருளை உயிர்ப்பாக்கி இதன் விளைவாக வெவ்வேறு நிறங்களை காண்டலுக்கு உள்ளாக்கும். ஒளிக்கதிர்களின் முறிவாக்குதல். ஒளிக்கதிர்களை ரைட். பார்வை புலத்திலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் பிணிக்கையினூடு முதலாவதாக கடத்தப்பட்டு பின்னர் வெற்றிகரமாக விழிவன் படலம், நீர்மைய உடநீர்,
வில்லை, கண்ணாடியுடனீர், விழித்திரையை ஆகியவற்றுக்கு செல்லும். இச்செய்முறையின் போது ஒளிக்கதிர்கள் விழித்திரையில் குவிக்கப்படுவதற்கு முறிவடையும் போது வழியிலும் பார்க்க செறிவடைகின்றது. வில்லையின் முறிவடையும் ஆற்றல் மாற்றத்திற்கு உள்ளாகும். அதேவேளை ஏனைய பகுதிகளான பிணிக்கை, விழிவன் படலம், நீர்மையவுடனீர், கண்ணாடி பொருள் என்பவற்றின் முறிவடையும் ஆற்றல் மாறாது இருக்கும். ஒளிக்கதிர்கள் அநேகமாக இருபக்கம் குவிவான வில்லையினால் மேற்கொள்ளப்படும். அடுத்ததாக கண்மணியின் பருமன் மாற்றமும் தன்னமைவும். ஒளியின் பார்வைக்காக கண்ணினுள் புகும் ஒளியின் அளவு கண்மணியின் பருமனின் மாற்றத்தினால் கட்டுப்படுத்தப்படும். இதனை தன்னாட்சி நரம்பு தொகுதி நடுநிலைப்படுத்தும். தூர உள்ள பொருளிலிருந்து ஒளிக்கதிர்கள் வரும்போது மிக குறைவாக முறிவடைதல் போதுமானது. ஆனால் பொருள் கிட்டவாக இருக்கும்போது விழித்திரையின் மீது ஒளிக்கதிர்கள் குவிக்கப்படுவதற்கு முறிவடைதலின் அளவு அதிகரிக்கப்படல் வேண்டும். எனவே அண்மை பார்வையின் போது சில ஒழுங்குகளை செய்ய வேண்டும். ஒன்று பாருங்கள். முதலாவது கண்மணியின் சுருக்கம். பிரகாசமான ஒளியில் கண்மணி சுருக்கம் அடைந்து கண்ணினோடு அதிகளவு ஒளி சென்று விழித்திரையின் உணர்வினை சேதப்படுவதை தவிர்க்கும் முகமாக, அதாவது கதிராளியில் வட்டத்தசை சுருங்கும், ஆரத்தசை தளரும். பிரகாசம் குறைந்த ஒளியில் கண்மணி பிரிவடைந்து போதுமான ஒளி உட்செல்ல அனுமதிப்பதன் மூலம் ஒளிவாங்கிகள் உயிர்ப்பாக்கப்பட்டு பார்வை ஆற்றலை பெறும். இதன்போது கதிராளியின் வட்டத்தசை தளரும், ஆரத்தசை சுருங்கும். கண்விழியின் அசைவு. அருகில் உள்ள பொருளிலிருந்து ரெண்டு கண்களுக்கும் வேறுபட்ட கோணங்களில் ஒளிக்கதிர்கள் செல்லும் போது இரு விழித்திரை தொடர்பான பரப்பில் தெளிவான பார்வை தூண்டப்படல் வேண்டும். கண்விழிக்கு இணைக்கப்பட்டிருக்கும் தசைகள் வெற்றிகரமாக ஒடுங்கி தசைக்கு தசையை கண்ணை சுழற்றும். இச்செயல் தன்னாட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ளது. வில்லையின் முறிவடையும் ஆற்றலை மாற்றுதல். கண்ணின் தன்மைக்கும் பிசித்தசையின் சுருக்கத்தினையும் கட்டுப்படுத்துவதற்கு பிசிறுடலுக்கு பரபரிவு நரம்புகள் வழங்கப்பட்டுள்ளது. தன்னமைவு முக்கியமானது. கிட்ட உள்ள பொருளின் மீது கிட்ட பார்வையை குவிப்பதற்கு அவசியமானது. கிட்ட பார்வையில் பிசித்தசைகள் சுருங்கும். எனவே பிசிறுடலின் அசைவு வில்லையை உள்நோக்கி இழுக்கும். வில்லையின் மீதுள்ள தாங்கி இணையத்தின் இழுவிசை குறைக்கப்படுவதன் விளைவாக வில்லையின் வளைவினாரை அதிகரிக்கும். உள்பொருளிலிருந்து வரும் அலைகள், ஒளியின் அலைகள் விழித்திரை மீது குவிக்கப்படும். இவ்வாறு குவிக்கப்படும். தூர உள்ள பொருளை பார்க்கும்போது பிசித்தசைகள் தளரும். பிசிறுடல் வில்லையிலிருந்து அப்பால் அசையும். இது தாங்கி இணையம் வில்லையின் மீது இழுவிசையை அதிகரிக்கும். இதனால் வில்லையின் வளைவினாரை குறைவடையும். இதனால் சேமை பொருளிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் விழித்திரையின் மீது குவிக்கப்படும். விழித்திரையில் பிம்பம் குவிக்கப்படுதல். பொருளிலிருந்து வரும்
ஒளி அலைகள் முறிவடைந்து விழித்திரையில் குவிக்கப்படும். இச்செய்முறை விழித்திரை மீது பிம்பத்தை தோற்றுவிக்கும். இது தலைகீழானது ஆகும். ஒரு தடவை விழித்திரையை அடையும் ஒளிக்கதிர்கள் ஒளிவாங்கி கலத்தில் ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒளிச்சக்தி தாக்க அழுத்தமாக மாற்றுதலும் மூளைக்கு கடத்தப்படுதலும். ஒளிவாங்கி கலங்களிலிருந்து செய்தியானது இருமுனைவு கலங்களால் பெற்றுக்கொள்ளப்படும். அநேக இருமுனை கலங்களிலிருந்து உள் வருபவற்றை ஒவ்வொரு திரட்டும் ஒன்று சேர்க்கும். மேலும் விழித்திரையின் தனித்துவமான நரம்பு கலங்கள் விழித்திரைக்கு குறுக்காக செய்தியை ஒன்று சேர்க்கும். திரட்டுக்கலங்கள் பார்வை நரம்பு நார்களை உருவாக்கும். இவைகள் மூளைக்கு தாக்க அழுத்தமாக கண்ணிலிருந்து புலன் உணர்வை கடத்தும். பார்வை நரம்பு மூளையத்தில் உள்ள பிடர்ச்சோனைக்கு இந்நரம்பு கணத்தாக்கத்தை கடத்தும். மூளையினால் சரியான முறையில் பார்வை பொருள் அறிந்து கொள்ளப்படும். விழித்திரையில் உள்புகுந்த ஒளி புலன் வாங்கிகளை தூண்டிய பின்னர் ஒளியை அகத்துறிஞ்சும் தொழிலை தோலுரு புரிகின்றது. மனிதனில் ஒரு விழி இரு விழிப்பார்வை பாருங்கள். மனிதனில் முகத்தின் முற்புறமாக 2 கண்களும் அமைந்துள்ளது. இது இரு கண்களிடமிருந்து இயைவாக்க வசதி அளிக்கின்றது. ஆயினும் இது ஒரு கண்ணினால் பார்ப்பதற்கும் ஏற்றதாக உள்ளது. இவ்வாறு ஒரு கண்ணை பயன்படுத்தி பார்த்தல் ஒரு விழிப்பார்வை எனப்படும். ஆயினும் ஒரு கண்ணை பயன்படுத்தல் முப்பரிமாண பார்வை ஆற்றல் அற்றதாகும். உதாரணமாக தூரம், வேகத்தினை தீர்மானித்தல் தொடர்பானதாகும். இரு விழிகளையும் பயன்படுத்தி பார்க்கும் பார்வை புலம் பார்த்தலில் ஒன்றின் மேல் ஒன்று மேற்படுதல் இரு விழிப்பார்வை எனப்படும். இடது கண் பார்வை இடது புலத்தின் இடது பக்கமாக அதிகமாகும். அதேபோல் வலது கண் பார்வை வலது புறத்தின் வலது பக்கமாக அதிகமாகும். இருந்தபோதிலும் ஒவ்வொரு கண்ணின் பார்வையின் காட்சி சிறிதளவு கோணத்திலிருந்து வேறுபட்டது. நடு பார்வை புலம் மேற்படிந்திருக்கும். மூளையத்தின் பிடர்ச்சோனையில் 2 கண்களிலிருந்து பார்வை புலத்தின் பிம்பத்தின் வலது இடது நடு இணைவதனால் ஒரே ஒரு பிம்பம் மாத்திரம் காண்டல்படுத்தப்படும். ஒரு விழிப்பார்வையைப் போலன்றி இரு விழிப்பார்வை முப்பரிமாணம் உடையதாகும். எனவே இருவிழிப்பார்வையானது வாகனம் போன்ற பொருளின் தூரம், வேகம் என்பவற்றை தீர்மானித்தலில் மிகவும் முக்கியமானதாகும். ஒரு பொருளின் சார்பாக மற்றவற்றின் தொடர்பில் இடைத்தூரம், ஆழம், உயரம் என்பவற்றை சரிநுட்பமாக மதிப்பிடக்கூடியது. சில தனியன்களில் இருவிழிப்பார்வை அற்றது. இத்தனியன்களில் முகமானது அணுகும் பொருளின் தூரம், வேகம் என்பவற்றை மதிப்பிடுவதற்கு கடினமானதாகும்.